ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா போகக்கூடிய விஷயம் உங்களோட கூகுள் இல்லைங்களா? கூகுளில் போயிட்டு நம்ம கம்பெனியோட வெப்சைட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணும் in.indusviva.com விர்ச்சுவல் ஆஃபீஸ்னு ஃபர்ஸ்டே வருது பார்த்தீங்களா? in.indusviva.com. இன்கேஸ் சில பேருக்கு அந்த வெப்சைட் தெரியல அப்படின்னா இண்டஸ்வான் மட்டும் டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் கம்பெனியோட தான், செகண்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் ஆஃபீஸ் போட்டது நம்ம ஐடி லாகின் பண்ணக்கூடிய வெப்சைட்டாக உங்களுக்கு வரும். ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க இதை நீங்க ஓப்பன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களோட ஐடி நம்பரை நீங்க பிளேஸ் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை நீங்க பிளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இப்போ ரீசெண்டா ஓப்பன் பண்ண ஒரு ஐடி ஒரு எக்ஸாம்பிளுக்கும் லாஸ்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆன ஐடி ஒரு எக்ஸாம்பிளுக்கும் ரீசெண்டா ஸ்டார் 500 கம்ப்ளீட் பண்ண ஒரு ஐடியா ஒரு எக்ஸாம்பிளுக்கும் நான் 3 ஐடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுக்க போறேன். ஸோ அதுல 1 by 1 பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் விபிஓ அவங்களோட ஐடி நம்ம பார்த்தலாம். இப்போ கரண்ட்லி ரீசெண்டா நம்ம ஓப்பன் பண்ண ஒரு ஐடி வந்து ஜஸ்ட் இன்னைக்கு ரைட் நோ இன்னைக்கு ஓப்பன் பண்ண ஒரு ஐடியா நம்ம பார்த்துடலாம். ஸோ உங்க ஐடி நம்பர் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களா? சொத்து பத்திரத்துக்கு அட்லீஸ்ட் பத்திரம் ஜெராக்ஸ் வேணும் இல்லைங்களா? அப்போ முதல்ல உங்க ஐடி நம்பரை கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஐடி நம்பர் பாஸ்வேர்டை நீங்க வந்தனே உங்க எழுதி வாங்கி நோட்ல வச்சுக்கணும். ஆனா திருப்பி எழுதி பார்த்து அந்த மைண்ட்ல மெமரியில வச்சிருக்கணும் இல்லைங்களா? நிறைய பேருக்கு ஐடி கார்டு அப்பா அம்மா எனக்கு தெரியல திருப்பி நான் எழுதி வச்சிருக்கேன் எங்கேயோ அப்படின்னு பார்த்து சொல்லக்கூடாது. இல்ல நம்ம பேரை நம்மளே மறந்துற மாதிரி ஆயிரும். அதனால உங்க ஐடி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ரிமைண்டரா நீங்க இதுல வச்சிருக்கணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டும் உங்களோட ஐடி கிரியேட் பண்ணவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை கொடுத்து நீங்க ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்க நான் ஐடியும் கொடுத்துட்டேன், பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன். செகண்ட் சைன்இன் நான் கொடுக்குறேன். ஐடி இப்போ ஓப்பன் ஆயாச்சு. நீங்க பாஸ்வேர்டு வேணா சேவ் பண்றேன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல வேணாலும் பின்னாடி கூட நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஐடி ஓப்பன் ஆயாச்சு. ஐடி ஓப்பன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து ஒரு மொபைல் வியூல வந்து உங்களுக்கு காட்டும். இது உங்களுக்கு ஒரு டெஸ்க்டாப் வியூ வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த மேல வந்து பாத்தீங்கன்னா 3 டாட் இருக்கு இல்லைங்களா? டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல 3 டாப் ஒரு 3 அது கொடுத்துட்டு உங்களுக்கு கீழே கொஞ்சம் பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்னு பாருங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் வரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இது வந்து மொபைல் வியூவு. டெஸ்க்டாப் சைட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சிஸ்டம்ல நீங்க எப்படி பாக்குறீங்களோ ஒரு டேப்ல எப்படி பாக்குறீங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ப்ராடா கொஞ்சம் அகலமா தெரியும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அந்த மோடியூல நீங்க வச்சுக்கலாம். 2 ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த இதுல கொஞ்சம் சிறுசா தெரியுது ஜூம் பண்ணி பார்க்கணுக்காக நிறைய பேர் அந்த ஆப்ஷன் ரொம்பவே போக மாட்டாங்க. ஸோ அந்த விதத்துல நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நார்மல் மொபைல் வியூலயே உங்களுக்கு நான் காமிச்சேன். இப்போ நார்மலா ஓப்பன் பண்ணும்போது அவங்களோட ஐடியோட பேரு வெல்கம் பேக் அவங்களோட பேரோட வருது இல்லைங்களா? சரி ஓகே. அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ எத்தனை இதுல பிவில ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படிங்கும்போது 100 பிவி ஃபாஸ்ட் ட்ராக் விபிஓ வந்திருக்காங்க. இப்போ ஐடி ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்துச்சு இல்லைங்களா? வெல்கம் ஃபாஸ்ட் ட்ராக் விபிஓன்னு வந்துச்சு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஸ்பான்சர் யாரு இந்த டீல்ஸும் நமக்கு பேசிக்கா காட்டும். இப்போ அதில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பேசிக்கா முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த இடத்துல ரைட் சைட்ல ஒரு ஃபேஸ் படம் போட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதுதான் நம்ம ப்ரொஃபைல். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஐடி நம்பரோட ஐடியோட நேம் தெரியும். மை ப்ரொஃபைல் அண்ட் செட்டிங்ஸ் சைன் அவுட் இது மாதிரி 3 விஷயங்கள் கொடுத்துருக்கும். அதில் மை ப்ரொஃபைல் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஐடி நம்பர் பிளஸ் உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட மெயில் ஐடி எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்படி இன்கேஸ் இல்லை அப்படின்னா எடிட் டீட்டெயில் போயிட்டு உங்க ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஃபோன் நம்பர் ஓடிபி போட்டு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரையும் உங்களோட ரிஜிஸ்டர் மெயில் ஐடி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே அப்படியே வந்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் இருக்கிறது எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம். கரெக்டா இருக்குதா, உங்களோட ப்ரூஃப்ஸ் எல்லாமே கரெக்டா அப்லோட் ஆயிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நீங்க செக் பண்ணலாம். உங்களோட கோபிக் டீடைல்ஸ் எவ்ரிதிங் எல்லாமே நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அவங்க டீடைல்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கிறது நீங்க அதையும் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களோட விவோ எக்ஸ்போக்ல ப்ராப்பரா உங்களோட இதுக்கு வரணும் இல்லைங்களா? அதுக்கான விஷயம். அதே மாதிரி பேங்க் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ப்ராப்பரா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கா. ஏன்னா பேங்க் கரெக்டா செக் பண்ணல அப்படின்னா நமக்கு அக்கௌண்ட்ல பணம் வராது இல்லைங்களா? அதனால பேங்க் டீடைல்ஸ் கரெக்டா இருக்கா, ஐஎஃப்எஸ்சி கோட்ல கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பாருங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா அப்லோட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஐடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐடி போடும்போது இன்னும் அவங்களோட அட்டாச்மெண்ட் அவங்களோட கேஒய்சி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அட்டாச் பண்ணல. இப்போ இதை அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்லோடுன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட
கேலரிக்கு போகும். கேலரியில போய் முன்னாடியே நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சிருந்தா இல்லை முன்னாடி வச்சிருந்தாலும் சரி, அதை செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரூஃப் வந்து இங்க வந்து உங்களுக்கு அப்லோட் ஆயிக்கும். அதுக்கு அடுத்த நாள் வந்து அது அப்ரூவ் ஆயிக்கும். ஸோ அதுக்கு ரேங்க் ஜோனி கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த எந்த ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா எந்த இதுல இருந்து நீங்க வந்திருக்கீங்க, எந்த வீக்ல ஆரம்பிச்சிருக்கீங்க, எந்த வீக்ல 250, எந்த வீக்ல 500, எல்லா டீடைல்ஸும் நம்ம அதில் பார்த்துக்கலாம். பேசிக் ப்ரொஃபைல் நம்ம இதுல பார்த்துக்கலாம். அடுத்து அதே அந்த ஃபேஸோட அந்த படம் வந்து இது நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா மை ப்ரொஃபைல் கீழே செட்டிங்ஸ் ஒன்று இருக்கு பாருங்க. இதுல போனா உங்களோட பாஸ்வேர்டை நீங்க மாத்திக்கலாம். இப்ப ரீசெண்டா நம்ம கம்பெனி கொடுத்துக்கிற ஒரு சூப்பரான ஒரு 2 அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சம் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐடி பிளேஸ் பண்ணும்போது தப்பான இடத்துல பிளேஸ் பண்ணிடுவாங்க இல்லைங்களா. ஸோ இந்த ஐடி வந்து இந்த இடத்துக்கு பண்ண வேண்டியது நம்ம மறந்தாப்புல இந்த இடத்துல நான் பண்ணிட்டேன், மாத்தி பண்ணிட்டேன், அது நிறைய பேருக்கு அவசரத்துல மிஸ் ஆகாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்தா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம வந்து கம்பெனிக்கு மெயில் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி பேன் ரிலீஸ் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி தான் நம்ம வந்து வேற இடத்துக்கு போட முடியும். பட் இப்போ அந்த தப்பை உடனே சரி பண்ற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. நீங்க கீழே பாருங்க டிலேட் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு பாருங்க. இப்ப நீங்க ஐடி போட்டு 3 மணி நேரத்துக்குள்ள இருக்குன்னா அந்த ஐடி நீங்க இமீடியட்டா நீங்க டிலேட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தா கூட நீங்க டிலேட் பண்ணி அந்த ஃபண்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ஆர்டர் போடலைன்னா 24 ஹவர்ஸ்னா கூட நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்றதுக்கும் ஐடி டிலேட் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த 2 முக்கியமான விஷயம் ரைட் சைட்ல பார்த்து லெஃப்ட் சைட்ல இருக்கிறத முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். இப்போ லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கார்னர்ல 3 கோடு தெரியுது இல்லைங்களா. 3 மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டை போட்ட மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ இதுல வந்து பேர் டொகுல் பார்னு சொல்லுவோம். அந்த இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா இதுல தான் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல 1 by 1 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ். ஹோம் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஐடி ஓப்பன் பண்ணி வரக்கூடிய அந்த இது வந்துடும். எத்தனை பேர் உங்களுக்கு ஆக்டிவேஷன் இருக்கு, எத்தனை வாரம் இருக்குது, அடுத்த வாரம் அடுத்து எந்த வாரம் நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் 627 வரை இந்த ஐடி அடுத்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ இதுதான் ஹோம் பேஜ். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ். இந்த ஆர்டர்ஸ்ல போனீங்க அப்படின்னா மை ஆர்டர் அப்படிங்கிறதுல வந்து இப்போ நம்ம ரீசெண்டா போட்ட ஆர்டர்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். நீங்க ஃபில்டரும் பண்ணியும் பார்த்துக்கலாம். நீங்க பிளேஸ் பண்ணது அந்த பிளேஸ் பண்ணது வந்து கன்ஃபார்மான ஆர்டர் மட்டும் நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சில பேர் உள்ள போயிட்டு பாதி இதுல வெளியே வந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நின்றுட்டு இருக்கோம், அது வந்து பிளேஸ் ஆகாத ஆர்டர் தான். அப்ப கன்ஃபார்ம்னு கொடுத்து கரெக்டா கன்ஃபார்ம் ஆனது மட்டும் வரும். ஸோ அந்த இதுல வந்து இங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணது அந்த ஆர்டர் நம்பர் அந்த இன்வாய்ஸ் நம்பரோட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த இன்வாய்ஸ் நம்பரை நம்ம டச் பண்றோம், ப்ளூ கலர்ல பத்தி டச் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்வாய்ஸோட வந்து டீடைல்ஸ் நார்மலா ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து உங்களுக்கு டீடைல் வேணா டவுன்லோட் இன்வாய்ஸ் கீழே ப்ளூ கலர்ல அதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்வாய்ஸ் டவுன்லோட் ஆயிரும். ஸோ அந்த இன்வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க கஸ்டமருக்கு நீங்க அனுப்புறோம்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி ஒரு காப்பி அவங்களுக்கே ஒரு லிங்காவும் போயிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ இந்த இதுல இன்வாய்ஸ்ல போனது உங்களோட கொரியர் ட்ராக் பண்ற கொரியர் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். இப்போ ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா டிஸ்பேச் த்ரூ, இன்னைக்கு தான் இந்த ஆர்டர் போட்டுருக்குது. நாளைக்கு பார்த்தோம்னா அந்த ரைட் சைட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பேச் த்ரூ என்ன கொரியர் என்ன கொரியர் நம்பர்னு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ என்ன ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம், என்ன மூடா பேமெண்ட் பண்ணி எல்லா டீடைல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஸோ கஸ்டமர் நேம், கஸ்டமரோட ஃபோன் நம்பர், எவ்ரிதிங் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கா பார்க்கக்கூடிய இந்த ஆர்டர்ஸ்ல மை ஆர்டர் ரிப்போர்ட். எகைன் ஆர்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்துதான் ஸ்டோர் லிங்க். இப்போ நீங்க ஒரு இப்போ இந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டரே வந்து பாத்தீங்கன்னா 2 ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50-50 பிவில கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் விபிஓ உள்ள என்ட்ராக். ஃபாஸ்ட் ட்ராக் விபிஓ வந்தாவே நமக்கு என்ன விஷயம், இமீடியட்டா டீம் ஓப்பன் ஆயிரும், ஜீனியாலஜி ஓப்பன் ஆயிரும் இல்லைங்களா. சிங்கிள் ப்ராடக்ட் மட்டும் பண்ணா அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஓப்பன் ஆகும். அது காலேஜ் ஐடி அப்ரூவ் ஆனா மட்டும் தான் ஓப்பன் ஆகும். இல்லாத பட்சத்துக்கு வேற யாருக்கும் ஜீனியாலஜிங்கிறது ஓப்பன் ஆகாது. அப்போ விஆர்ஆ மட்டும் தான் இருப்பாங்க. அப்ப அவங்க அந்த பேலன்ஸ்டு டோட்டல் 12 ப்ராடக்ட்ஸை ஃபினிஷ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஸ்டோர் லிங்க்ல ஒவ்வொரு ஆர்டர்ஸ் தான் நம்ம டோட்டலா விழுக்கணும். மொத்தம் 12 ப்ராடக்ட்டுக்கான ஆர்டர். நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயம்லாம். நீங்க முடிஞ்சா ஒரு கையில டைரி பண்ணி தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் ஐடியில ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கு ஒரு மாசத்துக்கே பாத்தீங்கன்னா ஒரு போன் நம்பருக்கு 4 ப்ராடக்ட்டுக்கு மேல நீங்க ஆர்டர் போடக்கூடாது. மெயின் பாயிண்ட், ஐ ரிப்பீட் ஸ்ட்ராங்லி, நாங்க வந்து இந்த மனசுல நீங்க பதிய வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது 4 ப்ராடக்ட்டுக்கு மேல அவரோட போன் நம்பர்ல பிளேஸ் பண்ணக்கூடாது. மேபி பண்ணா அந்த ப்ராடக்ட் வரும், அதுக்கான கமிஷன் வரும். ஆனா உங்களோட 12 ப்ராடக்ட்கான கவுண்ட்ல அந்த எக்ஸஸா வரக்கூடிய ப்ராடக்ட் எடுத்துக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் பேர் நீங்க 6 ப்ராடக்ட் பிளேஸ் பண்ணிட்டீங்க. அப்ப 6 ப்ராடக்ட்டுக்கு அவருக்கு ப்ராடக்ட் போயிடும். உங்களுக்கு அதுக்கான 6 ப்ராடக்ட்கான கமிஷன் 6500 3000 இன்கம் வந்துடும். ஆனா உங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு ஸ்டாருக்கு அதுல இருந்து 4 பொருள் மட்டுமே கணக்கு எடுத்துக்கப்படும். இது 2 பொருள் கணக்கு எடுத்துக்கப்பட மாட்டாது. அப்போ அதனால ஒரு உங்களோட இதுக்கு கணக்கு வரணும் அப்படின்னா நீங்க மஸ்ட் என்ன பண்ணணும், உங்களோட நேம்ல சரி அந்த கஸ்டமரோட இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 ப்ராடக்ட் மட்டும்தான்
நீங்க போடணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைன். அப்போ இன்கேஸ் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் விபிஓவா நீங்க ஃபர்ஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 2 ஆர்டரை பிளேஸ் பண்ணும். ஒரு ஆர்டருக்கு ரெண்டு ஆர்டர் மட்டும், மீன்ஸ் ஒரு ஃபோன் நம்பருக்கு 2 ஆர்டர் மட்டும் தான் நீங்க பிளேஸ் பண்ணணும். அப்போ 250 பிவி பண்ணீங்கன்னா அது 30 நிமிஷத்துல நீங்க ஐடி பிளேஸ் பண்ணது 30 நிமிஷத்துல. இப்ப நம்ம ஒரு ஐடி கூட நம்ம பிளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஐடி பிளேஸ் பண்ணி என்ன மாதிரி விஷயம்லாம் கேட்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் ஒன்னா பார்க்கலாம். சரி, நீங்க நம்ம விர்ச்சுவல் ஆஃபீஸோட எல்லா விஷயங்களையும் பார்க்க போறதுல உங்களுக்கு இப்ப இது பேசிக்கா இம்பார்ட்டன்ட் நீட் இருக்கோ அதை பத்தி மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல மெயின் இம்பார்ட்டன்ட் என்னங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணாதான் நம்ம 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண நம்ம அதுக்காக நம்ம ரேடியேட் பண்றதுக்கான விஷயம் அந்த ஸ்டோர் லிங்க் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஸ்டோர் லிங்க் பாருங்க, செகண்ட் ஆப்ஷன் இருக்குங்களா, ஆர்டர்ஸ்ல மை ஆர்டர் அடுத்து ஸ்டோர் லிங்க். அந்த ஸ்டோர் லிங்க்ல பாருங்க என்ன இருக்கு, காப்பி லிங்க் இருக்குங்களா. இந்த காப்பி லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணும், டச் பண்ணீங்க அப்படின்னா உங்க லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துடும். இந்த இடத்துல காப்பி லிங்க் கொடுத்தீங்கன்னா லிங்க் காப்பி ஆயாச்சு. ஸோ இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா வாட்ஸ்அப்ல போய் பர்டிகுலர் கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சென்ட் பண்ணலாம். இல்ல டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இப்போ நீங்க ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா திருப்பி ஒரு கூகுள் இதுக்கு போயிட்டு இன்னொரு டேப் கூட நீங்க ஓபன் பண்ணிட்டு அதுல இந்த லிங்கை நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த லிங்க் ஓப்பன் ஆயிடும். அந்த லிங்க்ல ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க வேண்டியது என்ன கேட்கணும், அவங்களோட பின்கோடு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பின்கோடு நான் பிளேஸ் பண்றேன். பிளேஸ் பண்ணி ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அது நம்மளோட ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கான அந்த 5 ப்ராடக்ட்டும் ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு கஸ்டமருக்கு நம்ம இப்படிதான் நம்மளோட லிங்க் இப்படிதான் காப்பி பண்ணி நீங்க சென்ட் பண்ண போறீங்க. அவங்களுக்கு மெயில்ல பண்ணலாம், டெக்ஸ்ட் மெசேஜ்ல பண்ணலாம், வாட்ஸ்அப்ல பண்ணலாம், இதுல வேணா பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க ஸ்டோர் லிங்க் அனுப்பிச்சுங்க, அந்த கஸ்டமர் போறாரு, இந்த லிங்கை டச் பண்ணா பாருங்க இதுல உங்களோட எந்த டீட்டெயில தான் இருக்கு, உங்க ஃபோன் நம்பரோ பேரோ அட்ரஸோ எதுவுமே உங்களோட டீட்டெயில் எதுவுமே இதை காட்டாது. நார்மலா உங்களோட ஒரு ஆன்லைன் ஸ்டோரை இந்த கம்பெனி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்லைன் ஸ்டோர் மட்டும்தான் இப்போ காமனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஸ்டோர் ஓப்பன் ஆகும். பட் இந்த லிங்க் பர்டிகுலர் உங்களோட தனித்துவமான யூனிகார்ன் லிங்க் இதுல போடக்கூடிய ஒவ்வொரு ஆர்டருக்கும் உங்களுக்கு மட்டுமே ப்ராஃபிட் வரும். அப்போ இந்த கஸ்டமர் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கற லிங்க் இல்ல உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் கூட நீங்க ஓப்பன் பண்ணி பாக்குறீங்க அப்படிங்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐ கேர், ஐ காஃபி எல்லா ப்ராடக்ட்னா இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐக்ளோ ஒன்று ஐபல்ஸ் ஒன்று வேணும். ஐக்ளோ ஒன்று செலக்ட் பண்றேன், ஐபல்ஸ் ஒன்று செலக்ட் பண்றேன், ஆட் டு கார்டு கொடுத்து. இப்போ அதுல ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கவுண்ட் வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஐபல்ஸ் வந்து இப்போ 2 வேணும், 1 10 2 வேணும். கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் வேணும். இப்போ மொத்தம் 3 கவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுல 1 மட்டும் 2 குவான்டிட்டி நமக்கு ரெக்யர்மெண்ட் எவ்வளவு இருக்கோ அது மாதிரி மேக்ஸிமம் வந்து 4 இது நம்ம செலக்ட் பண்ணலாம் ஒரு ஃபோன் நம்பருக்கு. இப்போ 4 செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரொசீட் கார்டு கொடுத்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்து கஸ்டமரோட ஃபோன் நம்பர் கேட்கும். இப்போ கஸ்டமரோட ஃபோன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த நம்பர் கொடுத்த உடனே அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி போகும். இன்கேஸ் அந்த ஓடிபி இமீடியா உங்களோட ஃபாஸ்ட் ட்ராக் விபிஓ போடும்போது மட்டும் நீங்க மஸ்ட் ஓடிபி அப்பவே கொடுக்கணும். இன்கேஸ் நீங்க ஆஃப்டர் ஃபாஸ்ட் ட்ராக் விபிஓக்கு அப்புறம் நீங்க பண்றீங்க அப்படின்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் கூட நீங்க லேட்டரா பண்ணிக்கலாம். அதுக்கு உங்ககிட்ட கையில அப்போதைக்கு அந்த ஃபோன் நம்பரோ அந்த பர்சனோ இப்போ ஓடிபி வாங்க முடியாத பட்சத்துல நீங்க பேக் கொடுத்துட்டு கீழே பாருங்க ஸ்கிப் வெரிஃபிகேஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்கிப் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரொசீட் வித்வுட் வெரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் டைரக்டா ஆர்டருக்குள்ள போயிடும். ஸோ அதுல போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்னென்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது வந்தாச்சு. அதுக்கான அமௌண்ட் எவ்வளவு வந்தாச்சு, எவ்வளவு டாக்ஸ், எவ்வளவு ஹேண்ட்லிங் சார்ஜ் எல்லாம் வந்தாச்சு. இப்போ அந்த ஃபோன் நம்பர் ஆல்ரெடி நீங்க ஆல்ரெடி கொடுத்த நம்பர் இருந்தாலும் அந்த பேர் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டீங்கன்னா புதுசா அந்த நேம் ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பேரு ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்து பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த ஃபோன் நம்பர் போட்டாலும் அவரோட பேர் கரெக்டா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அட்ரஸ் பிளேஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் அட்ரஸ், டோர் நம்பர் சம்திங் நம்பர் 4 அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா கதிர் நகர் சம்திங் ஒரு அட்ரஸ் நம்ம கொடுக்குறோம். நான் எக்ஸாம்பிள் நான் போடுறேன். போஸ்ட் ஆஃபீஸ், எந்த போஸ்ட் ஆஃபீஸ், இதெல்லாம் அட்ரஸ் லைன் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இதுல அந்த கஸ்டமர் ஜிஎஸ்டி பேயரா இருந்தாருன்னா, ஜிஎஸ்டி பே பண்ணக்கூடிய நபரா இருந்தாருன்னா அவர் ஜிஎஸ்டி கிளைம் பண்றதுக்காக இதுல போட்டிருப்பாங்க டு யூ வாண்ட் டு என்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ். ஸோ இந்த ஜிஎஸ்டி டீடைல்ஸ் கொடுக்கணும். அந்த இதை கிளிக் பண்ணா அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர், அவங்களோட ஆதார் நம்பர், பேன் நம்பர் கேட்கும். அது கொடுத்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு ரெஜிஸ்டர் ஆகிக்கும். இன்கேஸ் அது இல்லைன்னா அது விட்டுறலாம். விஓ டீம் பர்சனா நீங்க இருக்கீங்கன்னா விஓ டீம் டெலிவரியில இதை போட்டு விஓ டீம் பர்சன் போகலாம். விஓ டீம் பத்தி இப்ப நிறைய பீப்புள்ஸ் புது பீப்புள்ஸ் தெரியாது, அதனால இன்னொரு நாள் நம்ம பாத்துக்கலாம். பட் நீங்க கொடுக்க வேண்டிய மெயின் விஷயம் என்னன்னா அதை நீங்க மெயினா பாத்துக்கங்க. கடைசியா இருக்கக்கூடிய ஆப்ஷன் கன்சென்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பாக்ஸ் தான் நீங்க கிளிக் பண்ணணும். அந்த பாக்ஸ் இப்படி கிளிக் பண்ணி கிரீன் கலர் டிக் ஆயிருந்தீங்கன்னா டிக் ஆனதுக்கு அப்புறம் பிளேஸ் ஆர்டர் கொடுக்குறீங்க. பிளேஸ் ஆர்டர் கொடுத்துன்னு அடுத்து லெட்ஸ் கோ கேட்கும். அடுத்து கொடுத்த உடனே உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இதுல வந்து எதுல வேணா பே பண்ணலாம். உங்களோட கூகுள் பே, போன் பே, யூபி எதுல இருந்தாலும் பே பண்ணலாம். நெட் பேங்கிங்ல பே பண்ணலாம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுல பே பண்ணலாம், எதுல வேணா பே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இந்த இதுல இப்போ கூகுள் பே கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா கூகுள் பே ஓப்பன் ஆகும். உங்க அக்கௌண்ட்ல பணம் இருந்ததுன்னா
உங்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு கஸ்டமர் போறாங்கன்னா அவரோட கூகுள் பே ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும், அவரே பே பண்ணி இன்னைக்கு யூபிஐ டிரான்சாக்ஷன் ரொம்ப ஈஸி இல்லைங்களா, டக்குன்னு ஈஸியா வேலை முடியும். அப்ப அவங்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் எது மூலமாலும் இதை பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ண அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்னு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சக்சஸ் வந்துச்சுன்னா ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு அர்த்தம். திருப்பி அந்த ஆர்டர் ரிப்போர்ட் நம்ம எங்க போய் பாத்துக்கலாங்க, நம்மளோட அந்த ஐடியில வந்து இந்த மை ஆர்டர்ஸ்ல வந்து நீங்க பாத்துக்கலாம் ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்கா அப்படிங்கறத. மை ஆர்டர்ஸ்ல வந்து நீங்க கீழே பாத்துக்கலாம் என்னென்ன ஆர்டர் நம்ம போட்டிருக்கோம், அந்த ஆர்டர் இன்வாய்ஸ் நம்பர் எல்லா இதுல 3 ஆர்டர் போட்டிருக்கு, 3 ஆர்டர் நம்பருக்கும் அந்த என்னென்ன ப்ராடக்ட் போட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லா டீடைல்ஸும் வந்தாச்சு இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் டீடைல்ஸ் நம்ம வந்து செக் பண்றது. இப்போ எப்படி ஆர்டர் போடுறது, ஒரு ஸ்டோர் லிங்க் எப்படி எடுத்து அனுப்புறது, அதுல எப்படி ஆர்டர் போடுறது, எப்படி ஆர்டர் போட சொல்லி கொடுக்குறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இப்போ கம்பெனி இன்னொரு விஷயம் அப்டேட் பண்ணிருக்காங்க பாருங்க. அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ குவைத்ல நம்மளோட ஸ்டோர் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஓபன் பண்ணியாச்சு. ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா குவைத்ல கிடைக்கும். குவைத்ல யாராவது பர்சன்னா நீங்க இங்க இருந்து கொரியர் அனுப்ப வேண்டாம், அங்கிருந்தே வந்து பாத்தீங்கன்னா குவைத்ல இருந்து நம்ம ஆஃபீஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா டெலிவரி ஆகும். அதுக்கு வந்து நீங்க ரிக்வஸ்ட் பண்ணணும், இந்த ஸ்டோர் லிங்க் உங்களுக்கு குவைத்ல கஸ்டமர் இருந்தா அதுக்கு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டோர் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலமா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணா குவைத்ல வாங்குற அந்த கஸ்டமருக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஸோ எவ்வளவு சூப்பர், இன்டர்நேஷனல் கஸ்டமரை நீங்க டீல் பண்ணலாம். எனிவே அது வித்தவுட் கொரியர்ல, நீங்க இங்க இருந்து கொரியர்ல அனுப்ப வேண்டிய, கொரியர் சார்ஜ் அனுப்ப வேண்டியது அங்க இருந்தே போயிடும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் லிங்க்ல போட்ட ஆர்டர்ஸ் நம்ம செக் பண்றது முக்கியமா பாருங்க. பை மார்க்கெட்டிங் முக்கியமான விஷயம் கடைசி, பை மார்க்கெட்டிங் கொலாட்ரல்ஸ். நம்ம பிசினஸ்க்கு தேவையான முக்கியமான டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வைப்ரண்ட்வால டூல்ஸ்க்கு தனியா ஒரு வெப்சைட் வந்து அதெல்லாம் போய் போடுறது. பட் இது விர்ச்சுவல் ஆஃபீஸ்லேயே பேக் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல உங்களோட அட்ரஸ் எல்லாம் நீங்க கொடுத்துட்டு உங்க பேர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பேர் நான் கொடுக்குறேன், ஒரு ஃபோன் நம்பர், நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன வருதுங்க, பிளிப்சார்ட் நம்மளோட பிளான் புக். பிளான் புக் இருப்பாங்க. ஒண்ணு மட்டும் போட்டோம்னா 350 ரூபா, 2 போட்டீங்கன்னா 700 ரூபா இல்ல 50 ரூபா குறைவா 650 ரூபாய்க்கு கிடைக்கும். இப்ப எத்தனை கவுண்ட் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது முக்கியமான விஷயம், அப்ளிகேஷன் ஃபார்ம் புக். இது இருந்தா தான் நீங்க ஒரு ஐடி வந்து லாகின் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி வாங்குறது இருந்தா ஈஸியா குயிக்கா முடியும். அதை வச்சு நீங்க ஐடி குயிக்கா பிளேஸ் பண்ணவும் முடியும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு ஐடி நம்ம நெக்ஸ்ட் அதான் பார்க்க போறோம், எப்படி ஒரு ஐடி போட போறதுன்னு. அந்த ஐடியில் எப்படி ஒவ்வொரு டீடைல்ஸ் கரெக்டா ஃபார்மேட்டா கேட்டிருக்கோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகண்டோட டீடைல்ஸ் கேட்டிருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அட்ரஸ் கேட்டிருக்கோம், அடுத்து ஃபோன் நம்பர் கேட்டிருக்கோம், அடுத்து அவங்களோட பேங்க் டீடைல்ஸ் கேட்டிருக்கோம், அடுத்து கோஆபரேட்டிவ் டீடைல்ஸ் வரிசையா வரும். அப்ப இதை வரிசையா ஃபில் பண்ணியிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதை பார்த்து ஈஸியா நீங்க ஐடி வந்து லாகின் பண்ண முடியும். அதுவும் இல்லாம அவங்க கிட்ட ப்ரூஃபா ஒரு சைன் வாங்கி இமீடியட்டா சைன் அப் பண்றதுக்கு ஒரு அட்வான்ஸ் கூட நீங்க வாங்க முடியும். அதனால இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க ஒரு டேட்டா ஷீட்டா நீங்க வச்சுக்கலாம். இது அப்ளிகேஷன் கிளிக்கிற மாதிரி இருக்கும், நீங்க கிளிக்கவே வேண்டாம், அப்படியே 100 அப்ளிகேஷன் அப்படியே வச்சுக்கலாம். எப்ப வேணும் உங்க கஸ்டமர் டேட்டாஸ் நீங்க இதில் எடுத்து பாத்துக்கலாம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் புக் 100 நம்பர் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் புக் வந்து பாத்தீங்கன்னா 350 ரூபா, 2 போட்டீங்கன்னா 700 ரூபா இல்ல, அதுல 50 ரூபா கம்மியா இருக்கும். அதே மாதிரி இது முக்கியமான விஷயம், விவா ஹார்ட் கான்டாக்ட் லிஸ்ட். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சிவா சார் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய வழிநடத்த நம்மளோட எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் நம்மளோட லீடர் கேப்டன் அவர் சொல்ற விஷயம், ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை உங்க கையில 25 நியூ லிஸ்ட் இருக்கணும். அடுத்த வாரம் தொடங்குறதுக்காக வெள்ளிக்கிழமை நைட்டு அடுத்த வாரம் பார்க்கக்கூடிய 25 நியூ லிஸ்ட் இருக்கணும். இந்த ஹாட் கான்டாக்ட் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 100 பேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி 25 லிஸ்டா ஒவ்வொரு பேஜுக்கும் இருக்கும். ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது உங்ககிட்டயும் இருக்கணும், இது உங்க டீம்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு ஜிஎஸ்எம் மீட் நடத்துறீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு ஷீட்டை வந்து பாத்தீங்கன்னா அப்பவே நீங்க கிழிச்சு கொடுத்து நேற்றுக்கு அவங்க ஃபில் பண்ணிருக்காங்க பாருங்க, இல்லைன்னா இதை கொடுத்து நேற்று ஃபில் பண்ண ஒரு மேனுவலா எழுதினா கூட இதுல ஃபில் பண்ணி அதை நீங்க வாங்கி அந்த 25 ஃபில்டர் பண்ணி புதன்கிழமைக்குள்ள மினிமம் நம்ம 5 to 10 பார்த்து முடிக்கணும். இதுதான் நம்ம சிஸ்டம் இல்லைங்களா. நம்ம 25 பார்த்தா ரொம்ப சந்தோஷம் தான். அப்ப 25 பேர்ல யாரை வந்து நம்ம விஓபியில குறைக்கலாம், யாரை மினி விஓபியில குறைக்கலாம், யாரை இண்டிவிஜுவல் ஒன் பிரச்சனை பார்க்கலாம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு லிஸ்ட் ஃபர்ஸ்ட் மஸ்ட். அப்ப இதுக்கு அந்த டூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த லிஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாட் கான்டாக்ட் லிஸ்ட் நீங்க ஆர்டர் போடலாம். அதுவும் ரேட் பாத்துக்குங்க, ஒரு புக்கு 200 ரூபாய், 5 டோட்டலா வாங்கினா 5 200 1000, பட் 200 ரூபாய் உங்களுக்கு கம்மியா கிடைக்கும், 800 ரூபாயில கிடைக்கும். அதே மாதிரி விவா கேப் இருக்கு, நமக்கு வைப்ரண்ட் சிம்பிள் போட்ட கேப் இருக்கு 300 rupees. விவா பேக் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. அது இப்போ வந்துக்கிற பேக்லாம் வந்து பாத்தீங்கன்னா மழை வந்தா கூட உங்களுக்கு கவலை இல்லை, அழகா வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்கோட அடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து
ஒரு ரெயின் கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்படியே எடுத்து அந்த பேக்கை வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா மெரெயின்ல நமக்கு நனையாம பாதுகாத்துக்கு உள்ள எந்த டூல் எந்த ஒரு விஷயம் நம்ம நனையாது. ஸோ அவ்வளோ சேஃபா அந்த விஷயம் கூட கொடுத்துருக்கோம். பேக் அவ்வளோ அழகா அட்ராக்டிவா இருக்கு. இப்போ நிறைய பேர் ப்ளூ கலர்ல பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கு இல்லைங்களா? ஸோ நிறைய இப்போ இருந்திருக்கு ஸ்டாக். அப்போ இந்த பேக் சிங்கிளா நீங்க வாங்கினீங்கன்னா 1250 ரூபா. அப்போ 2 பேக் வாங்கினா எவ்வளோ ஆச்சுங்க? 2500 ரூபா. அப்ப 2 பேர் சேர்ந்து கம்பைன் பண்ணி போடுங்க, 2000 ரூபாய் இல்ல 2000 தான் வரும். 500 ரூபாய் மிச்சம் இல்லைங்களா? அப்போ பேக், ஏன்னா பேக் வந்து ஒரு விளம்பரங்க. இப்ப ரீசெண்டா கூட ஒரு விஷயம், ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 கஸ்டமருக்கு வந்து ப்ராடக்ட் கொடுத்துருக்காரு. பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. அந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அது இது பண்ணல. அவரோட சீரியஸ்லாம் அவர் விட்டுட்டு போயாச்சு அவர் பர்சனலா. பட் அந்த கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. அது வந்து எங்கடா இந்த ப்ராடக்ட் கிடைக்கும் ரொம்ப நாள் தேடிட்டே இருந்திருக்காரு, எங்கேயுமே கிடைக்கல. பட் வந்து பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி கரெக்டா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் நடந்து வரும்போது அந்த இன்னொரு நபர், வேறொரு நபர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக் மாடி போயிருக்காரு. அப்ப அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற சிம்பிள் மாதிரி இந்த பேக் பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப இதாயிடுச்சு. டக்குன்னு ஓடி போய், சார் சார் இந்த கம்பெனில நீங்க ஒர்க் பண்றீங்க, எனக்கு இந்த கம்பெனி ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கி சாப்பிட்டேன், எனக்கு கிடைச்சு, எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. பட் எனக்கு திருப்பி அந்த நபர் கொடுக்கவே இல்லை, அவரை கான்டாக்ட் பண்ணவும் முடியல, எனக்கு உங்ககிட்ட ப்ராடக்ட் கிடைக்குமான்னு தேடி வர வச்சது ஒரு கஸ்டமர். அப்போ வைப்ரண்ட் பேக் எவ்வளவு வேல்யூ வச்சுன்னா, நம்ம என்ன பண்ண, நம்மளோட அடையாளத்தை காட்டுற விஷயம் பேக் நம்ம இருக்க வேண்டியது மஸ்ட். அந்த டூலும் வச்சுக்கணும். அதே மாதிரி கம்பெனியோட அபிஷியல் ப்ரௌச்சர் இருக்கு. சிங்கிள் ப்ரௌச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் தனியா இருக்கு. இது செட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 100 ப்ரௌச்சர் வந்து 600 ரூபாய் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை குவான்டிட்டி அவைலபிளா இருக்கும் வரைக்கும் அதுல இருக்கும். 1000 குவான்டிட்டி ஒன்று அவைலபிளா இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து இங்கிலீஷ்ல இருக்கு, எல்லா லாங்குவேஜ், தமிழ்ல எல்லா லாங்குவேஜஸ் இருக்கு, தமிழ்ல கூட இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாதிரி என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி ப்ரௌச்சர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா நம்ம கொண்டு வர ப்ரௌச்சர்ஸ் எப்படி இருக்குங்க, ஒரு 3 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம் இல்லைங்களா? அந்த ப்ரௌச்சர்லாம் ஒரே ப்ரௌச்சர்ல 5 ப்ராடக்ட் இருக்கும். பட் இது வந்து காமனா நம்மளோட எல்லா ப்ராடக்ட்டும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ பர்டிகுலரா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டி பார்லர் போறீங்க, பர்டிகுலர் ஒரு ஜிம்முக்கு போறீங்க, பர்டிகுலர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேபரட்டரி போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அங்க என்ன தேவைப்படுங்க? ஒரு ஜிம்முக்கு போனீங்கன்னா ஐஸ்கிரீம் பத்தி மட்டும் தான் அங்க பேச முடியும் இல்லைங்களா? வெயிட் லாஸ் தான் இங்க அதிகமா வராங்க. அப்ப வெயிட் லாஸ்க்கான விஷயத்தை மட்டும் நீங்க பேசணும்னா நீங்க ஐஸ்கிரீம் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா கொண்டு போக முடியும். ஒரு ஒரு டயபெட்டிக் ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்க போறீங்க அப்படின்னா, ஒரு டெஸ்டிங் போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஐ காஃபி மட்டும் ஸ்பெசிஃபிக்கா நீங்க கொண்டு போகணும். ஒரு நியூட்ரிஷன் சென்டர் போனா அங்க ஐபல்ஸ் மட்டும் நீங்க ஸ்பெசிஃபிக்கா கொண்டு போகலாம். ஒரு உமன்ஸ் வெல்னஸ் சென்டர் போறீங்கன்னா அங்க ஐ கார் மட்டும் நீங்க ஸ்பெசிஃபிக்கா கொண்டு போகலாம். ஒரு பியூட்டி பார்லர் போறீங்கன்னா நீங்க ஐக்ளோ மட்டும் ஸ்பெசிஃபிக்கா கொண்டு போகலாம். அந்த மாதிரி அதோட ப்ராடக்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்றதுக்கான இந்த இதுதான் இது. ஒரு கம்பெனியை வேல்யூவா டிசைன் பண்ணிக்கிற 3 ஃபோல்ட்ல அழகா இருக்கும், பார்க்கறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸோ அந்த விஷயம் தான் நம்மகிட்ட இந்த இண்டிவிஜுவல் ப்ரௌச்சர்ஸ். இதுவும் நீங்க எல்லா லாங்குவேஜ்ல இருக்கு, கன்னடா, ஹிந்தி இருக்கு. அதே மாதிரி டை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு மீட்டிங்ஸ் எல்லாம் போறோம் அப்படின்னா இந்த டைல நம்மளோட இண்டஸ்ட்ரா சிம்பிள் இருக்கும். ஸோ அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இது ஒரு டை வந்து பாத்தீங்கன்னா 600 rupees. அது நிறைய கலர்ஸ்ல இருக்கு, ப்ளூ அண்ட் பிளாக்ல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இ ப்ரௌச்சர்ஸ் இருக்கு, அது வேணாலும் நீங்க டவுன்லோட் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்க என்னென்ன கோல்ட்ரல் டூல்ஸ் இருக்கோ நீங்க எல்லாமே நீங்க பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். அப்போ விர்ச்சுவல் ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பார்த்த விஷயங்கள் ஆர்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் போடுறதுக்கான விஷயங்கள் நம்ம எப்படி ஆர்டர் போடுறது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்படி மக்களுக்கு இந்த ஸ்டோர் லிங்க் அனுப்பிச்சு கொடுத்து அவங்கள ஆர்டர் போட வைக்கிறது. நம்மளும் ஸ்டோர் லிங்க் தான் போட போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் மாதிரி நல்ல வேலை பேர் இல்லை, நிறைய பேர் அதுல போய் போட்டுருவாங்க. அப்படி போட்டாங்கன்னா ப்ராஃபிட் வரும், ஆனால் அந்த ஆக்டிவேஷனுக்கும் அச்சீவ்மெண்ட்டுக்கும் அது ஆடே ஆகாது. அந்த விஷயங்கள் நல்ல வேலை இப்போ சூப்பராக அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. எனிவே, ஸோ இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். என்ரோல்மெண்ட். இப்போ எப்படி நம்ம ஐடி பிளேஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம். அது மாதிரி இப்போ வந்து சரி ஆர்டர் பிளேஸ் பண்ற மாதிரி இப்போ ஐடி பிளேஸ் பண்றோம். எப்போ நீங்க 12 ப்ராடக்ட் நீங்க இது பண்ணியாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு, உங்களோட ரேங்க் வந்து விபிஓ ஆயாச்சு, இல்லைன்னா இந்த மாதிரி 4 ப்ராடக்ட்ஸ்ல ஃபாஸ்டா விபிஓ ஆயாச்சுன்னா உங்களுக்கு டீமை வந்து பாத்தீங்கன்னா என்ரோல் பண்ணலாம். அப்ப என்ரோல் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் என்ரோல் இன் நியூ விவா ரீட்டைலர். புதுசா ஒரு ரிவா ரீட்டைலர் இந்த ஆப்ஷன் நீங்க போனீங்க அப்படின்னா புது ஒரு பர்சன், இப்போ உங்க ஃபர்ஸ்ட் ஜீனியாலஜி உங்களுக்கு நான் காமிச்சேன், அப்ப நான் இதுக்கு வரேன். இப்போ ஜீனியாலஜி அப்படிங்கிறது நீங்க கொடுத்தீங்கன்னா 4வது ஆப்ஷன்ல இப்போ இந்த பர்டிகுலர் ஐடியோட லெஃப்ட் ரைட் 2 டீமும் ஓப்பன் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ இந்த லெஃப்ட் ரைட்ல வந்து நீங்க டைரக்டா எந்த டீம்ல வேணாலும் இப்போ ஒரு பர்சன் நீங்க புதுசா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆட் பண்ணலாம். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க ஃபில் பண்ணி வாங்கி வச்சிட்டீங்க பக்காவா, இல்ல இப்போதைக்கு அப்ளிகேஷன் ஒரு டீட்டெயில்டா ப்ரூஃபை வச்சு நீங்க எல்லா டீட்டெயிலும் எழுதி வச்சுக்கணும். ப்ரூஃப்ல என்னென்ன இருக்குங்க, நமக்கு தேவையான எல்லா டீல்ஸ் இருக்கும். அது இல்லாம ப்ரூஃப்ல இல்லாம எந்த டீல்ஸ் வேணும், நமக்கு அவங்களோட கரண்ட் அட்ரஸ், ஆர்டர் போடுற அட்ரஸ், பிளஸ் வந்து அவங்களோட மெயில் ஐடி கம்பல்சரி வேணும், அவங்களோட நாமினியோட டேட் ஆஃப் பர்த் விஷயங்கள்,
அவங்க பேரு, அது என்ன ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் தனியாக எழுதி வாங்கிக்கலாம். இதெல்லாம் ப்ராப்பரா நீங்க அந்த அப்ளிகேஷன் வச்சு ஈஸியா இருக்குன்னா இப்போதைக்கு ஒரு டைரி நோட் எழுதி வச்சுங்க, நான் குயிக்கா அப்ளிகேஷன் வாங்கிக்கிங்க. ஓகே, வச்சு இப்ப நம்ம ஐடி பிளேஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜீனியாலஜில போயிட்டும் கூட வந்து உங்க லெஃப்ட்ல பிளேஸ் பண்ணுவோம், ரைட் சாய்ஸ் சூஸ் பண்ணிட்டு எங்க இருந்தாலும் நம்ம லெஃப்ட் ரைட் ரெண்டு பண்ணி தான் ஆகணும். அப்ப இங்க பண்ணோம்னா அடுத்த வாட்டி அங்க பண்ணலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒரு ஒர்க்கை நம்ம பண்ணோம்னா இப்போ இந்த பிளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அசைன் நியூ என்ரோலிஸ், நியூ என்ரோல் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க ஒவ்வொரு டீடைல்ஸா நம்ம கொடுக்கணும். அப்ளிகன் டீடைல்ஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ், பேங்க் டீடைல்ஸ், கோப்ளிகன் டீடைல்ஸ், அப்புறம் ப்ரிவியூ பார்த்துட்டு நீங்க ஓகேனா கொடுத்து இது பண்ணிக்கலாம். அப்போ நார்மலா அப்ளிகன் டீடைல்ஸ் என்னெல்லாம் கேட்கறாங்க, அவங்க பேரு, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், என்ன லாங்குவேஜ், அவங்க என்ன ஜெண்டர், அவங்க மேரிட் ஆயிடுச்சா இல்லையா, என்ன ப்ரொஃபஷன் இருக்காங்க, ஸ்டூடெண்டா, ஹவுஸ் ஒய்ஃபா, எம்ப்ளாயா, செல்ஃப் எம்ப்ளாயா, அடுத்து வந்து மந்த்லி இன்கம் எவ்வளவு, முக்கியமா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணும். அதோட அந்த ப்ரூஃப் இப்பவே நீங்க அட்டாச் பண்றாங்க, நீங்க சூஸ் ஃபைல் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி பண்ண முடியாதவங்க பின்னாடி கூட வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரொஃபைல்ல போய் நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ பேன் நம்பரும் கொடுத்து அதே மாதிரி அட்டாச் பண்ணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸ் மட்டும் நீங்க டிக் பண்ணிட்டு அடுத்ததுக்கு நீங்க கொண்டு போனீங்கன்னா அது ஆதார் பேன் லிங்க் இருக்குன்னு அடுத்த ஆப்ஷன் நமக்கு என்ன வந்துருங்க, கான்டாக்ட் டீடைல்ஸ், அவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு அடுத்த பேங்க் டீடைல்ஸ், அவங்க பேங்கோட பேரு, பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்துடும். ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்தா என்ன பிரான்ச் முதற்கொண்டு வந்துடும். கோப்ளிகன் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து அவங்களோட யார் நாமினியா பண்றாங்க அவங்களோட பேர் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுல 4 டீடைல் நீங்க ஃபில் பண்ண போதும். கோப்ளிகன் நேம், ரிலேஷன்ஷிப், அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து கூட அவங்க நம்பரே போடுறது கிடையாது. மேபி இந்த அப்ளிகன் யார் நம்பரோ அவரோட நம்பர் கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னொரு நம்பர் ஆர்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட இல்லை. பட் வந்து நீங்க வாய்ப்பு இருந்தால் நீங்க அது கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். எனவே இது உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் மஸ்ட் கொடுக்கணும், ஃபோன் நம்பர் வந்து மஸ்ட் கொடுத்தா தான் அடுத்த ஆப்ஷனுக்கே போகும். ஸோ அப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபைனல் அந்த ரிவ்யூ கொடுத்துட்டு அந்த கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், செக் பாக்ஸ், அதை டிக் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்து எந்த இடத்துல கரெக்டாக பிளேஸ் ஆகும் உங்களுக்கு காட்டுக்கும். அதுக்கப்புறம் அந்த இது நீங்க அக்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்லை வேற பிளேஸ்மெண்ட் மாத்திரம் நீங்க அதில் மாத்திக்கலாம். அப்புறம் பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணும்னு கேட்கும், பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் பிளேஸ் த ஐடின்னு கொடுத்தீங்கன்னா கீழே இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஐடி பிளேஸ் ஆயிரும். பிளேஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஐடிக்கான புது ஒரு ஐடி நம்பர் வந்துடும். அந்த கொடுக்கும்போது கூட கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு மெசேஜ் காட்டும். பாருங்க, இது வந்து இந்த ஐடி கீழே இந்த ஸ்பான்சர்ஷிப் நேம்ல நான் கொடுக்குறேன். அங்க 2 அர்த்தம் இருக்கும், ஒன்னு பிளேஸ்மெண்ட் ஐடின்னு ஒன்று இருக்கும், இன்னொன்னு ஸ்பான்சர் ஐடி இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க லெஃப்ட் ரைட் வருதுன்னா பிளேஸ்மெண்ட்டும் நீங்க தான், ஸ்பான்சரும் நீங்க தான். பட் உங்க டீம்ல ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க, அப்ப இன்னொரு நபர் கீழே தான் அந்த ஐடி கொடுக்க போறீங்க அப்படின்னா அப்ப எந்த நபர் கீழே கொடுக்குறீங்களோ அது பிளேஸ்மெண்ட் ஐடி, யார் அதை ஸ்பான்சர் பண்றீங்களோ அது ஸ்பான்சர் ஐடி. மேபி அந்த பர்சன் தான் ஸ்பான்சர் பண்றாரு, அவர் பதில் நீங்க ஐடி போடுறீங்கன்னா அவரோட பேர்லயே நீங்க ஸ்பான்சரும் பிளேஸ்மெண்ட் ரெண்டுமே கொடுத்துடலாம். பட் நீங்க ஸ்பான்சர் பண்ணி அந்த நபருக்கு கொடுக்கணும், ஸ்பான்சரோட உங்களோட பேர்ல உங்களோட ஐடி நம்பர் இருக்கணும், பிளேஸ்மெண்ட்ல அவங்க ஐடி நம்பர் இருக்கணும். அது வந்து நீங்க போடும்போது ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்க ஐடி போடும்போது கூட உங்களோட ஸ்பான்சர் யார், உங்களோட லீடர் யாரும் அவங்க கூட வச்சுட்டு ஒரு டைம் அவங்க சொல்லி கொடுக்க சொல்லி பார்த்து, அதாவது நீங்க பண்ணும்போது ஒவ்வொன்றும் ரைட்டான்னு கேட்டுங்க. இந்த ஸ்டெப் கட்டுங்கன்னா அடுத்த ஸ்டெப் நான் போலாமா அப்படி கேட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு தப்புனா அங்கேயே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. எனிவே ஸோ அதுக்குள்ள கொடுத்து நம்ம ஐடி பிளேஸ் பண்ணோம்னா அடுத்த செகண்ட் நமக்கு இன்னொரு மெசேஜ் வரும். சார் பாருங்க ஐடி பிளேஸ் பண்ணியாச்சு, இந்த இதுல இந்த ஐடி நம்பரு இமீடியா நீங்க 30 நிமிஷம் இதுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணா ஃபாஸ்டாக் விபி ஆகலாம்னு சொல்லி வரும். அப்போ உடனடியா நீங்க அவங்கள 4 ப்ராடக்ட்லயே டீம் ஓபன் பண்ணணும், ஃபாஸ்டாக் விபியா மாத்தணும் அப்படின்னா அதெல்லாம் சொன்ன மாதிரி 2 ஆர்டர் 50 பிவி 2 டிஃப்ரெண்ட் ஃபோன் நம்பரை நீங்க அப்பவே பிளேஸ் பண்ணணும், ஓடிபியோட பிளேஸ் பண்ணணும், ஓடிபி வாங்கி பண்ணணும், ஓடிபி ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்போ அந்த 2 ஆர்டர் பிளேஸ் பண்ண உடனே உங்களுக்கு இதாயிடும். இல்ல எனக்கு இப்ப அர்ஜென்சி இல்ல, அவங்க எப்படி இருந்தாலும் இந்த வாரத்துக்கு 12 ப்ராடக்ட் கம்ப்ளீட் பண்ண போறாங்கன்னா நீங்க சிங்கிள் ப்ராடக்ட்ல கூட அப்படிங்க அப்போதைக்கு தேவைப்பட்ட ப்ராடக்ட் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். மீதி சிங்கிளா மீதி 11 ப்ராடக்ட் போட்டாலும் ஆனால் 11 மொத்தம் வந்து அதிகபட்சம் ஒரு ஃபோன் நம்பருக்கு 4 ப்ராடக்ட் மேல ரிப்பீட் ஆகக்கூடாது. நல்லா அது திருப்பி அடுத்தடுத்து நான் சொல்றேன், ஒரு ஃபோன் நம்பருக்கு 4 ப்ராடக்ட் ஒரு மாசம் ரிப்பீட் ஆகும். அடுத்த மாசம் இந்த டேட் தாண்டினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு திருப்பி அந்த ஃபோன் நம்பர்ல திருப்பி 4 ப்ராடக்ட் போட முடியும். சரிங்களா? ஓகே, அப்ப என்ரோல்மெண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த என்ரோல்மெண்ட்ல நம்ம இப்படி மாதிரி ஜீனியாலஜில போயும் பண்ணலாம். இப்படி டேட்டா இப்படி என்ரோல்மெண்ட் விவாதத்தை இப்படி கொடுத்து போறதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ்மெண்ட் நீங்க செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கடைசி ஆப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா இதுல வந்து கடைசி மேனுவல் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஆனா 2 வித்தியாசம்னா இன்கேஸ் நீங்க ஃபில் பண்றதுக்கப்ப ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா பேக் வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இதுல நீங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதே மாதிரி சொல்லிடுங்க. இப்போ ஒரு பர்சனுக்காக நீங்க ஐடி போட்டிருக்கீங்கன்னா அவர் திருப்பி அவரோட ஐடி நீங்க ஓப்பன் பண்ணிருக்கோம், அவர் ஓப்பன் பண்ணி பார்க்க கூடாது. அவர் அங்க ஓப்பன் பண்ணிட்டாருன்னா நீங்க இங்க ஓப்பன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆயிரும். அப்ப அவ்வளவு நேரம் நீங்க ஒர்க் பண்ணதெல்லாம் வேஸ்டா போயிடும். அப்போ அந்த ஐடி யார் ஓப்பன் பண்ணீங்க அவங்க மட்டும் அது ஒர்க் பண்ணுங்க. ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் முடிக்கிற வரைக்கும். அப்ப இங்க நான் சொன்ன இந்த என்ரோல்மெண்ட் டீல்ஸ் இப்படி போயிட்டீங்கன்னா
பேக் வந்தா கூட அந்த இது டேட்டா எரேஸ் ஆகாது, அது வரைக்கும் நீங்க ஃபில் பண்ணது அப்படியே இருக்கும். அப்போ அந்த விஷயத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எனிவே அப்போ என்ரோல்மெண்ட் எப்படின்னு தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? ஓகே ஃபைன். ஸோ அதுல வந்து பாருங்க இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க, ஜென்ரேட் லிங்க் இதுல ஒன்று இருக்கு. இன்கம்ப்ளீட் ப்ரொஃபைல்ஸ் அது நார்மலா நீங்க எல்லாருமே கொடுத்துக்கலாம். ஏதாவது கரெக்டான விஷயம் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கணும், அதையும் ஃபில் பண்ணிக்கலாம். பட் இங்க ஜென்ரேட் லிங்க் எதுக்குன்னு ஸ்டோர் லிங்க் பார்த்துருக்கு. இது ஜென்ரேட் லிங்க்னா ஐடி போடுற கூட லிங்க் ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க என் ஐடி நானே தான் போடுவேன், எனக்கு எல்லா நாலேஜ் இருக்குது, நீங்க எனக்கு எப்படி ஐடி போட மட்டும் சொல்லுங்க நான் போட்டுக்கிறேன்னு சில பேர் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப அடி நாலேஜ் இருப்பீங்களா, அவங்க என்ன பண்ணலாம், அவங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்ல இந்த லிங்க் மட்டும் நீங்க அனுப்பிச்சு கொடுத்தா போதும். அந்த லிங்கை டச் பண்ணி அவங்க டேரக்டா இந்த என்ரோல்மெண்ட் ஃபார்ம் ஓப்பன் ஆக அவங்களே ஃபில் பண்ணி அவங்களே ஐடி போட்டுக்கலாம். பட் அவங்க போட்டது கரெக்டா நமக்கு நம்ம ஐடி கீழே வந்துடும் இல்லைங்களா? அதுக்கு தான் இந்த ஜென்ரேட் லிங்க். அதுல இப்ப எந்த இடத்துல அந்த பேரண்ட் ஐடி யாரு, எந்த பொசிஷன்ல வரணும், ஸ்பான்ஸ் ஐடி யாரு அப்படிங்கிறது நீங்க கொடுத்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிட்டு தான் பேரண்ட் ஐடி. ஸோ அப்போ அந்த இது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஐடிக்கு லிங்க் ஜென்ரேட் ஆகி போயிடும். எனிவே அப்போ என்ரோல்மெண்ட் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆப்ஷன் பார்த்துருக்கோம், ஹோம்ல பேசிக்கான விஷயங்கள், ஆர்டர் பார்த்தாச்சு, என்ரோல்மெண்ட் பார்த்து, இப்போ மை ஜீனியாலஜியில அதையும் பார்த்தாச்சு. இப்போ மை ஜீனியாலஜியில வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம இப்போ இதுல வந்து புது ஐடிங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு இது வரைக்கும் எதுவுமே வரல இல்லைங்களா கீழே டீம்ல. அப்ப அதனால இந்த ஐடி நான் சைன் அவுட் பண்ணிட்டு நான் இன்னொரு ஐடி பண்ண ஓபன் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஐடி ஓபன் பண்ணிட்டேன். இதுல ஜீனியாலஜி நான் போறேன். இதுல பாருங்க அவங்க கீழே எவ்வளவு ஐடிஸ் இருக்குது, அப்படி ஓபன் பண்ண எனக்கு போயிட்டே இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுல பர்டிகுலர் ஐடி நீங்க சர்ச் பண்ணி எடுக்கணும்னு வச்சுக்கலாம். இந்த சர்ச் ஆப்ஷன்ல கொடுத்துட்டு இந்த ஐடி நம்பர் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஐடிக்கு போகும். நீங்க எப்போ பர்டிகுலரா நீங்க எல்லாத்தோட ஐடியும் எழுதி வச்சிருப்பீங்களா, இப்போ பர்டிகுலர் கடைசியா போட்டு ஒருத்தர் ஐடி போட்டு ஸ்டார் பண்ணிருப்பாரு, அவரு தான் உங்களுக்கு ஐடி பண்ணி இந்த ஐடி எனக்கு நீங்க போட்டு கொடுங்க, அவருக்கு இன்னும் கத்துக்கல அதனால உங்ககிட்ட கொடுத்துருக்காருன்னா நீங்க இமீடியட்டா 1 by 1 கீழே போய் தொலைவிட்டு இருக்கோம்னா அவரோட ஐடி நம்பருக்கு போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அவரோட ஐடி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப அந்த ஐடியில போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கீழே லெஃப்ட் ரைட்ல அந்த இது எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுமோ நீங்க டக்குன்னு பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஜீனியாலஜி. இதுல வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ நேவிகேஷன் ஒன்று இருக்கு. இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டும் பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரீம்னா இந்த ரைட் சைடோட எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு எக்ஸ்ட்ரீம் கடைசியாக கூடிய என்ன ஐடியும் அதையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாத்திருக்கீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு பர்டிகுலர் ஐடி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் இன்னொரு லெவல் பேக் வரணும்னா 1 level பேக் கொடுத்தீங்கன்னா அப்படியே மேலே வரும், 1 by 1 மேலே வரும். ஸோ இந்த மாதிரி பேக் டு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா டாப் ஐடிக்கு நமக்கு வந்துடும். ஸோ இவ்வளவுதான் இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஓகே, ஸோ இதுல ப்ரிஃபரன்ஸ் நீங்க பண்ணி வச்சுக்கலாம், எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத நீங்க பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஜீனியாலஜி பார்த்து இப்போ அனலைசிஸ் பார்க்கலாம். அனலைசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டோட்டலா அவங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க, அதுல எத்தனை பேர் ஆக்டிவா இருக்காங்க, எத்தனை பேர் இன்ஆக்டிவா இருக்காங்க, போன வாரம் உங்க ஐடியில எவ்வளவு பிவி வந்துச்சு, லெஃப்ட் லெவல வந்துச்சு, ரைட் லெவல வந்துச்சு, கடைசி 3 வாரத்தோட இது நீங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐடியில அது டோட்டல் இன்கம் கூட இதுல காட்டுது பாருங்க, 47,250 ரூபாய் டோட்டல் அக்ரிகேட் இன்கம் வந்திருக்கு. இப்போ வீக் நம்பர் 6/22 வந்து 75 பிவி ஒரு ஆரம்பிச்சு. அதே மாதிரி வீக் நம்பர் 6/20 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் 525 பிவி, ஒரு பக்கம் 25 பிவி வந்திருக்கு. இந்த மாதிரி நம்மளோட டோட்டல் டீடைல்ஸ் நம்ம டீம்ல வரக்கூடிய பிவி வந்து பாத்தீங்கன்னா இதுல பாத்துக்கலாம். அதே மாதிரி உங்க டீம்ல டாப் பர்ஃபார்மர்ல டீம் பர்ஃபார்மர்ல எத்தனை பேர் இருக்காங்க, ரீட்டைல் பர்ஃபார்மர்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேர் ஐடி நம்பரோட நீங்க அதை வந்து நீங்க அனலைஸ்ல எடுத்துக்கலாம். ஈஸியா நீங்க அவங்களை வந்து பண்ண மானிட்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அனலைசிஸ் இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். ரிப்போர்ட்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் நீங்க பாத்துக்க முடியும். அதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய டீல்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ரெவன்யூ ரிப்போர்ட். இது வரைக்கும் நம்ம வந்து இன்கம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து லாஸ்ட் வீக் வந்த இன்கம் கூட நீங்க பார்க்கலாம், அதுல எவ்வளவு டிடிஎஸ் பிடிச்சிருக்கு, பேலன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிற வரைக்கும் நீங்க பாத்துக்கலாம். அது எதுல வந்திருக்கு அப்படிங்கிற வரைக்கும் நீங்க பாத்துக்கலாம், எவ்வளவு பிவி நம்ம கேரி ஃபார்வர்ட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதுல பாத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இடப்பட்ட நாள்ல ஒரு பர்டிகுலர் வாரத்தோட நம்ம பார்க்கணும். இப்போ 620 எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். 620 வாரம் ஃபில்டர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வீக்ல எவ்வளவு இன்கம் வந்திருக்கு, ஸோ அந்த இதுல வந்ததை காட்டும். பாருங்க, இது பர்டிகுலர் ஒரு வாரத்துல 20,000 ரூபாய் இன்கம் வந்திருக்கு. டிடிஎஸ் 2% 4,000 ரூபாய் பிடிச்சது போக 400 ரூபாய் பிடிச்சது போக 19,600 ரூபாய் அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு. அதுல வந்து எவ்வளவு பிவி வந்து அவங்க போத் சைட் குரூப் வால்யூம் வந்திருக்கு, பேலன்ஸ் பிவி எவ்வளவு அப்படிங்கிறது வரைக்கும் எல்லா டீல்ஸும் வந்திருக்கு. பாருங்க, இதை நீங்க வந்து டவுன்லோட் பண்றதுனால பண்ணிக்கலாம்,
டவுன்லோட் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸல்லையோ இல்லை இதுலேயே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்கு. அப்போ இது கிராஸ் ரெவன்யூ ரிப்போர்ட். அடுத்த ரிப்போர்ட்ஸ்ல பார்க்கல ஆர்டர் ரிப்போர்ட்ஸ். இப்போ இந்த ஆர்டர் ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேன்சல், இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண ஐடி கூட உங்களுக்கு அது காமிச்சிருக்கலாம். ஏன்னா அதுதான் இன்னைக்கு ரீசெண்டா நம்ம ஆர்டர் போட்டது. இன்னைக்கு போட்ட ஆர்டர் இன்னைக்கே நீங்க கேன்சல் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணலாம், அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். தப்பா ஆர்டர் போட்டிருக்கும் அப்படின்னு மாதிரி ஏதாவது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்ன மாதிரி 4 ப்ராடக்ட் போட்டு 5 ப்ராடக்ட்ல 6 ப்ராடக்ட் போட்டுக்கலாம். அப்ப நமக்கு 2 ப்ராடக்ட்ல அந்த அச்சீவ்மெண்ட் லாஸ் ஆகக்கூடிய, அதனால அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு கூட நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சம் பீப்புள்ஸ்க்கு இமீடியட்டா அப்பவே அக்கௌண்ட் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும். சம் பீப்புள்ஸ்க்கு மேக்ஸிமம் டைம் 7 to 10 ஒர்க்கிங் டேஸ் நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி இந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே ஆப்ஷன் வந்திருக்கும். இந்த இடத்துல வந்திருக்கும் கேன்சல் ஆர்டர் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த கேன்சல் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கேன்சல் கொடுத்து நீங்க ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த கேன்சல் ஆர்டர் நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர்ஸை நீங்க இது பண்ணணும், ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் டைப் வந்து பாத்தீங்கன்னா எந்த டைப்ல டைம்ல போட்டிருக்கீங்களா, பிசிஎம் ஆர்டர், வவுச்சர், நார்மல் ஆர்டர் அப்படிங்கறத இது பண்ணிட்டு அதுல ஆர்டர் ஸ்டேட்டஸ் கேன்சல்டு மட்டும் தனியா பிரிச்சுக்கலாம், கன்ஃபார்ம்னு மட்டும் பிரிச்சுக்கலாம். அது மாதிரி எல்லா விஷயமும் பாருங்க, இது எல்லாமே நீங்க இது பண்ணிக்கலாம். பெண்டிங் ஆர்டர்ஸ் எது இருக்குன்னு எல்லாமே நீங்க ஃபில்டர் பண்ணி பார்த்து எத்தனை ஆர்டர் போட்டிருக்கோம், அது என்ன இந்த இடத்துல கூட இன்வாய்ஸ் நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வியூன்னு இருக்கு பாத்தீங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா இன்வாய்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகிக்கும். ஸோ அதே மாதிரி இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா ஓடிபி இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பெண்டிங் இருக்கு அப்படின்னா அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் நீங்க கொடுக்காம அந்த ப்ராடக்ட் டெலிவரி ஆகாது. அப்ப மஸ்ட் என்ன பண்ணுங்க, பாருங்க இந்த இது 2 இது இன்வாய்ஸ் ஆயிருக்கு. ஆனா வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணாம ஒரு இது வந்து ஆர்டர் பிளேஸ் ஆகல, ஒன்னு ஆர்டர் பிளேஸ் ஆகி கடைசியா போட்ட ஆர்டர் ஒன்னு ஓடிபி வெரிஃபை பண்ணாம இருக்கு. அப்போ ஓடிபி வெரிஃபை பண்ணாதான் அந்த ஆர்டர் அவங்களுக்கு கொரியர்ல ரிசீவ் ஆகும். அப்போ ஓடிபி எப்படி வெரிஃபை பண்றது அப்படின்னு கூட நான் சொல்லிடுறேன். இது முக்கியமான பாயிண்ட். நல்ல வேலை இது ஒன்று ஓடிபி வெரிஃபை பண்ணாம இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வீக் நம்பர் 690 ஒரு ஆர்டர் போட்டிருக்குது. ஆர்டர் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 5381 லாஸ்ட். இது எங்க போய் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல இந்த ஹோம் கீழே ஆர்டர்ஸ்ல போனீங்க அப்படின்னா மை ஆர்டர்ஸ்ல இங்க கீழே வந்துருக்கு இல்லைங்களா, கன்ஃபார்ம்டு ஆர்டர்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே ஆல் கொடுத்துருவோம். ஓகே கொஞ்சம் ஓல்டா இருக்கனாலே டக்கு முன்னாடி காட்டல, பரவாயில்ல. அதை நம்ம திருப்பி கூட இதை மெயில் கூட பாதிக்கலாம். மெயில் பத்தி நான் சொல்றேன். எனிவே ரிப்பல்சன்ஸ்ல முக்கியமான மற்ற விஷயங்கள் பார்த்தலாம். நீங்க அது முன்னாடி வந்தீங்கன்னா அந்த இடத்துல இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்தீங்கன்னா கீழே ஓடிபி வெரிஃபிகேஷன் பெண்டிங் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓடிபி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அது கூட இன்னொரு ஐடி கூட இன்னைக்கு ஒரு ஆர்டர் போட்டது கூட உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஆர்டர்ஸ் மை ஆர்டர். இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன், ஒரு ஐ காஃபி கிரீமர் போட்டிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இன்வாய்ஸ், அது கீழே ஓ ஆல்ரெடி அந்த கஸ்டமர் வெரிஃபை பண்ணிட்டாரு. எனிவே ஏன்னா கஸ்டமருக்கு ஒரு லிங்க் போயிருக்கும், அந்த லிங்கை டச் பண்ணி அவங்களே ஓடிபி கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வெரிஃபை ஆயிடும். எனிவே ஓகே பேக் டு ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆர்டர்ஸ் ரிப்போர்ட் சென்ஸ் என்ன பார்த்துங்க, கிராஸ் ரெவன்யூ ரிப்போர்ட் போட்டு ஆர்டர் ரிப்போர்ட் போட்டு போனஸ் ரிப்போர்ட்டுங்கிறது டோட்டலா அங்கே எந்தெந்த வீக் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்க இதில் பார்த்துக்கலாம். டோட்டல் அக்ரிகேட் இன்கம் எவ்வளோ வந்திருக்கு அது வந்து இது முக்கியங்க. இதுல வந்து பாருங்க ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அக்கௌண்ட்ல பணம் கிரெடிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்கேஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் வராம பெண்டிங் நிக்குது, ஹோல்டு நிக்குது அப்படின்னா அங்க ஏதோ ஒரு இஷ்யூனால அந்த பேமெண்ட் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகல. அது என்னங்கிறது நீங்க கம்பெனி கால் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நீங்க இந்த ப்ரொஃபைல போய் பாத்தீங்கன்னாவே உங்களோட ப்ரூஃப் ஏதாவது ரிஜெக்ட் ஆயிருக்கும், பேங்க் ப்ரூஃபோ ஏதாவது ரிஜெக்ட் ஆயிருந்து அப்லோட் ஆகலைன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பேமெண்ட் பெண்டிங்ல ஹோல்டு இருக்கும். அப்போ அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும்.
ஒவ்வொரு ஸ்டார் 250 டிஸ்ட்ரிபியூட்டரோட முதல் கடமை அவங்க டீம்ல வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டார்ஸ் ஃபாஸ்ட் டைம் பிஎஸ்க்கும் கரெக்டா ப்ரூஃப்ல அப்லோட் ஆயிருக்கா, கரெக்டா அவங்களுக்கு வெரிஃபை ஆயிருக்கா, கரெக்டா உங்களுக்கு பேமெண்ட் போயிருக்கா, நீங்க கரெக்டா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆர்டர் போயிருக்கா, நீங்க எல்லாமே செக் பண்ணணும், உங்களோட கடமையும் கட்டாயமும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகேட் இன்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா டோட்டலா ஆரம்பத்துல இருந்து 3000, 4000, 11000, 15000 அப்படியே அக்ரிகேட் ஆகிட்டே வந்துருப்பாங்க, ஆட் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் எவ்வளவு அது அப்படியே ஆட் ஆகிட்டே வரும். மொத்தம் 47,750 ரூபா இங்க போன வாரம் வரைக்கும் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிற எல்லாமே பாத்துக்கலாம். ஸோ இதான் போனஸ் ரிப்போர்ட். ஸோ அது இல்லாம அடுத்த ரிப்போர்ட்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா ஈவென்ட் ரிஸ்க், அது முக்கியம் இல்லை. விஓடிஎம் ரிப்போர்ட்ஸ் விஓடிஎம் போடும் போது நீங்க அதை பார்த்துக்கலாம். கோப்ளிகன் ரிப்போர்ட்ஸ் நீங்க ஐடி நீங்க டைமண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க கோப்ளிகனுக்கு போகக்கூடிய அந்த 50,000 பத்தி அப்போ நீங்க டைமண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். மிஸ்ல உங்களுக்கு ஏதாவது டிடக்ஷன் ஆயிருக்கு, இப்போ வெபோ எக்ஸ் புக் ஏதாவது 100 பிடிச்சிருக்காங்கன்னா அதை பத்தி பாக்குங்க, அதை பார்த்துக்கலாம். என்ரோல்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் புதுசாக என்ரோல்மெண்ட் ஆயிருக்கா, நீங்க லிங்க் அனுப்பிச்சு ஆயிருந்ததுன்னா அது உங்களுக்கு காட்டி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி வவுச்சர் ரிப்போர்ட்ஸ் முக்கியமா இந்த வால்யூம் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் 3 விஷயத்துக்கு அப்புறம் இந்த வால்யூம் ரிப்போர்ட் முக்கியம். இந்த வால்யூம் ரிப்போர்ட்ல கொடுத்தீங்கன்னா இந்த கரண்ட் வீக்ல எத்தனை பேர் உங்க டீம்ல புதுசா ஐடி போட்டிருக்காங்க, புதுசா ஆர்டர் போட்டிருக்காங்க, ப்ரீ ஆர்டர் எத்தனை, நியூ ஆர்டர் எத்தனை, எல்லாமே வந்துடும். பர்டிகுலர் வீக் கொடுத்து நீங்க போடுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல ஒரு வீக் கொடுக்குறேன், கொடுத்தா பாருங்க அதுல வந்து என்னென்ன யார் என்னென்ன ஆர்டர் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க 100 100 100 வந்திருக்கு. ரீ ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 200 200 200 25 25. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரீபர்ச்சேஸும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேஸ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு இது காமிச்சு கொடுத்துரும். இந்த மாதிரி நீங்க டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வால்யூம் ரிப்போர்ட்ல போய் அந்த பர்டிகுலர் வீக்கோட செக் பண்ணிக்கலாம். அப்ப இதுதான் வால்யூம் ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டீம் ரிப்போர்ட், உங்க அதெல்லாம் நம்ம டீமோட கிராஃப் பாக்குறது, கரெக்டா போன வாரத்தோட இந்த வாரம் எவ்வளவு குரோத் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கா பார்க்கறதுக்கான விஷயங்கள். ஸோ இதுல இவ்வளவு போகுது, இதுக்கு மேல வேண்டியது இல்லை. ஸோ மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீடபிள் கிடையாது. ஸோ உங்களுக்கு டிஜிட்டல் பண்றீங்கன்னா அதுக்கான ரிப்போர்ட்ஸா பத்தி நீங்க அதை பார்த்துக்கலாம். உங்க டீம்ல பண்றது இதே மாதிரி ரேங்க் ட்ரெண்ட், வால்யூம் ரீஆர்டர் ட்ரெண்ட், இதெல்லாம் கிராஃப் தாங்க. போன வாரத்தோட இந்த வாரம் உங்களோட கிராஃப் ஏறிக்கா இறங்கியிருக்கா, ரீபர்ச்சேஸ் ஏறிக்கா இறங்கியிருக்கா, உங்க ரேங்க் ஏறிக்கா இறங்கியிருக்கா, உங்க வால்யூம் ஏறிக்கா இறங்கியிருக்கான்னு எல்லாமே இந்த கிராஃப் மூலமா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க செக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ட்ரெண்ட் இருந்து ரீஆர்டர் எல்லாமே பார்த்துக்கலாம். அப்போ கிராஃப் கீழே இறங்கிச்சா நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம கிராஃப் கீழே போயிட்டு இருக்குது, அகல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு, நம்ம திருப்பியும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், மேலே ஏற்றணும் அப்படிங்கிற தாட் நமக்கு வரும். அப்ப அதுக்கு நீங்க பார்த்துக்கலாம். அப்போ முக்கியமா நம்ம இதுல வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். நம்ம ரிப்போர்ட்ஸ் அண்ட் அனலைஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது மட்டும் பார்த்துடலாம். ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் ஃபீட் அது ஒன்றும் இல்லை, விமெயில் தான் முக்கியம். அண்ட் மைக்ரோ டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோ டீம் என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்ப அதுக்கு வந்துடுறேன். நீங்க உங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க டீம் சூப்பர் ஃபைவ் நம்ம செட் பண்ண சொல்றீங்களா, இப்படி நீங்க வந்து லெஃப்ட் 5 ரைட் 5 இந்த 10 பேர் நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்ப அந்த 5 பேர் மட்டும் நீங்க கரெக்டா கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு கரெக்டா போன வாரம் எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ரெடில் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பிவி, எவ்வளவு இன்கம் வந்திருக்கு, அவங்க ரேங்க் என்ன, எந்த மாதிரி ரேங்க் அப்டேட் ஆகும், எல்லாமே நீங்க இதுல செக் பண்ணிக்கலாம். அப்போ உங்களோட செலக்டிவ் எவ்வளவு பீப்புள்ஸ் டீம் இருந்தா கூட நீங்க செலக்டிவான அந்த 10 பேரை கண்ணு கருத்துமா பாத்துக்க முடியும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் புதுசா அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த விமெயில் மட்டும் முக்கியமா பார்த்துட்டு, இப்போ விமெயில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்பாக்ஸ் மெயில் பாருங்க, இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா மலேசியா அச்சீவர், அவருக்கு பாருங்க கம்பெனில இருந்து மலேசியா அச்சீவ் பண்ணதுக்கான ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. ஹார்டி கங்க்ராச்சுலேஷன் ஆன் குவாலிஃபைங் ஃபார் மலேசியா டவுன் ஹால் 2026 இல்லைங்களா, அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி விவோ ஐஸ் புக் வந்துச்சு அப்படின்னா அதை பத்தி உங்களுக்கு வந்திருக்கும், உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம், நீங்க வாங்கிக்கணும்னு சொல்லி வந்திருக்க மாதிரி கம்பெனி அனுப்புற மெயில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்க ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா இந்த மெயில்ல கம்போஸ்ட் மெயில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட், உங்களுக்கு என்ன இஷ்யூவா நீங்க இது பண்ணணும், அதாவது ஆக்டிவேஷன் ரீதியாக ப்ராப்ளம் இருக்கா, இல்லை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது உங்க ப்ராடக்ட் டேமேஜ் ஏதாவது ப்ராப்ளம், முக்கியமா நமக்கு ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா இன்சென்டிவ் உங்களுக்கு பாருங்க. இன்கேஸ் சில பேருக்கு இன்கம் வரல அப்படின்னா இன்சென்டிவ்ல போய் நீங்க மெயில் போடலாம். இன்சென்டிவ் போயிட்டு உங்களோட ஐடி நம்பர் போட்டு இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வீக்கோட பேமெண்ட் எனக்கு வரல அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணலாம். இதே வந்து பாத்தீங்கன்னா கேவைசி அப்டேட் பண்ணா கேவைசி கொடுத்து கேவைசி அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி அதை கொடுக்கலாம். அதுல ப்ரூஃப் வந்து நீங்க அப்டேட் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பிவி ஆட் ஆகல, ரேங்க் மாறல, அது மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுல கொடுத்துக்கலாம். டெஸ்ட் மோட்ஸ் நீங்க ஆட் பண்றா கூட இதுல ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். முக்கியமா நமக்கு அதிகமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஆக்டிவேஷன் பிவி பிளஸ் இது வந்து முக்கியமா இந்த ப்ராடக்ட் டேமேஜ் இருக்கு பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சம் பீப்புள்ஸ் நிறைய பேர் நீங்க கொரியர்ல வரும்போது எல்லாருக்கும் கிடையாது, யாராவது ஒருத்தருக்கு அது டேமேஜ் ஆகி வரும் இல்லைங்களா, அப்ப அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அதுல லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் டேமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அந்த டீடைல்ஸ் எதனால உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொரியர்ல ஒரு போட்டோ எடுத்து அதை ஆட் அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம்.
ப்ராடக்ட் டேமேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் ப்ராடக்ட் வாங்கறதுக்கு 3 விஷயம் முக்கியம். அந்த ப்ராடக்டோட கொரியர் டீடைல்ஸ் ஃப்ரெண்ட்லுக்கு அது ஒரு போட்டோ மஸ்ட் எடுக்கணும். ப்ராடக்டோட பாக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பார்கோடு வித் அந்த எந்த டேட் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பிரி எல்லாம் போட்டுக்கலாம், அந்த இடத்துல ஒரு போட்டோ எடுக்கணும். ரெண்டாவது ப்ராடக்ட் எந்த இடத்துல டேமேஜ் ஆயிருக்கு, எதுல மூலமா உடஞ்சிருக்கு, எங்க உடஞ்சிருக்கு, கிராக் ஆயிருக்கா, இல்ல கெட்டு போயிருக்கா, சம்திங் அந்த மாதிரி. ஏன்னா சம் பீப்புள்ஸ் எதுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது மேல மூடி லூஸ் ஆயிருந்தா காத்து உள்ள போயிருந்தா கூட அந்த, ஏன்னா நம்மளுக்கு வந்து காத்து போச்சுனாலே அதோட லைஃப் செல்ஃப் லைஃப் கம்மியா இல்லைங்களா, காத்து போகாத வரைக்கும் 1 year வேலிட்டி போச்சுன்னா அது ரியாக்ஷன் ஆகாம இருக்கும்போது நமக்கு நுரைச்சு புளிச்சு போயிடும். அந்த மாதிரி சில பீஸ் 1000த்துல 1 நடக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை கரெக்டா நீங்க வீடியோ எடுத்து இல்ல ஒரு போட்டோ எடுத்து அந்த அட்டாச்மெண்ட் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். முக்கியமா கொரியர் டீடைல்ஸும் பார்கோடும் அவசியம் கொடுத்தீங்கன்னா 2 நாள்ல ப்ராடக்ட் திருப்பி உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகி வந்துடும். தட்ஸ் ஆல். அப்போ முக்கியமா மெயில் விஷயத்த பார்த்துட்டோம். இது எல்லாமே பார்த்துருக்கோம். விர்ச்சுவல் ஆஃபீஸ்ல மெயின் என்னென்ன விஷயம் பார்த்துட்டு முக்கியம் நமக்கு தேவையானது நம்மளோட ஐடி ஆக்டிவ் செக் பண்றது. ஸோ அதே மாதிரி நம்ம டீம்ல ஆக்டிவ் இன்ஆக்டிவ் பீப்புள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட டேட்டாஸ் செக் பண்றது, ஆர்டர் பிளேஸ் பண்றது, ஐடி பிளேஸ் பண்றது, நம்மளோட டேட்டாஸ் முக்கியமா வந்து ரிப்போர்ட் அனலைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ரிப்போர்ட் செக் பண்றது, ஆர்டர் ரிப்போர்ட் செக் பண்றது, வால்யூம் செக் பண்றது, இது எல்லாமே பார்த்துட்டோம் இல்லைங்களா. அப்போ மோரோவர் எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் பிகினிங்ல உங்களுக்கு இது போதும். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீல்ஸ் வேண்டியது இல்லை. ஷார்ப்பா நம்ம பிளான் பண்ணபடி இந்த 1 hourல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுக்கறதுக்கு வேற ஒன்றும் முக்கியமானது கிடையாது. ஸோ அதனால இப்ப இதோட நான் என்னோட இந்த செஷனை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். மோரோவர் கிடைச்ச எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு இதா இருந்திருக்கும். ஆனா ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு டைம் நீங்க பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அப்போ உங்களுக்கு கூட நான் சொன்ன ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்பான்சர் உங்களோட கூட வச்சு அவர்கிட்ட ஒவ்வொரு ஐடியும் நீங்க கேட்கணும். சார் நான் கரெக்டா ஏதாவது வந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் கேட்டு பண்ணுங்க. ஒன்ஸ் பழகிட்டீங்க அதுக்கப்புறம் செகண்ட் கூட நீங்க ஒரு வெரிஃபை கூட இருக்கலாம். அப்புறம் நீங்களே பண்ணிக்கலாம். ஏன்னா எப்பவுமே உங்க லீடர்ஸை நீங்க பார்த்துருக்க கூடாது. ஏன்னா அவங்களோட போது எனக்கு ஐடி போடுறதுன்னா அந்த கஸ்டமரும் அந்த பிசினஸும் நமக்கு வேஸ்டா போயிடும். அதனால எப்பவுமே நம்ம ப்ரிப்பேர்டா ரெடியா தயாரா இருக்கணும். அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த செஷன் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு கண்டிப்பா நான் நினைக்கிறேன். அப்போ இன்னைக்கு இருந்து யாருக்காவது இது வரைக்கும் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா இப்ப இந்த செகண்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க, ஐடி ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்ப ஐடி பிளேஸ் கூட அவங்களை வச்சுட்டு பண்ணிக்கலாம். இப்போது உங்களோட மொத்த டேட்டாஸ்ல உள்ள என்னதான் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மொபைல் போன் வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் போன் எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு தெரியுமா? அந்த மொபைல் வாங்கும் போது ஒவ்வொன்றா உள்ள போய் இது என்ன இது என்ன ஆப்ஷன் அப்படின்ட்டு எல்லாமே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எல்லாமே கோ பண்ணணும். அப்ப அந்த விதத்துல எல்லாமே இது பண்ணீங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு எந்த அளவுக்கு நம்ம லேர்ன் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணலாம். தமிழ்ல ஒரு பிசினஸ் மேனா நீங்க இருக்கணும் அப்படின்னா அந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க போயிடணும், கிராஃப் பார்க்கணும். போன மாசத்தோட இந்த மாசம் நம்மளோட கிராஃப் எங்க மேல போயிட்டு இருக்கா கீழே போயிட்டு இருக்கா பார்க்கும் போது மனசு வலிக்கும். ஓ நம்ம வந்து ஏறும்போதுல போல இறங்கும் போதுல போயிட்டு இருக்கோம்னு தெரியும். அது மாதிரி அந்த மாதிரி எனக்கு சாப் அந்த சாப் சாதாரண சாஃப்ட்வேர் இல்லைங்க. சாப் அப்கிரேட் சாதாரண சாஃப்ட்வேர் கிடையாது. இந்தியா மோஸ்ட் லீடிங் ஸ்பைடர் சாஃப்ட்வேர் அவங்க தான் நம்ம கம்பெனிக்கு சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வேல்யூவான விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த விர்ச்சுவல் ஆஃபீஸ் நம்ம தனியால பண்ணணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுக்கு எவ்வளவோ நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் இங்க கம்பெனி வெறும் 3 ப்ரூஃபை கொடுத்துருக்காங்க, கம்பெனி உங்க பேர்ல ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? இவ்வளவு பொக்கிஷமான விஷயங்களை கையில வச்சுட்டு நம்ம அந்த விஷயங்களை வந்து நம்ம இன்கம் நம்மளோட ஃபியூச்சர் செட்டில்மெண்ட் அச்சீவ்மெண்ட்லாம் அடையாம இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இன்னைக்கு இருந்து யார் வந்தாலும் ஒரு விஆரா வந்திருக்காங்களா, ரீட்டைலிங் 12 ப்ராடக்ட் முடிங்க டக்குன்னு 4 ப்ராடக்ட் 3 கஸ்டமர் முன்னாங்க 12 முடிச்சாலும் சரி, இல்ல 2 ப்ராடக்ட் 6 கஸ்டமர் 6 12 முடிச்சாலும் சரி, இல்ல ஒவ்வொரு ப்ராடக்ட் 12 கஸ்டமர் 12 முடிச்சாலும் சரி. ஏன்னா கஸ்டமரையே போட்டு வராங்கன்னா கண்டிப்பா அவங்க பிசினஸ்க்கு என்ன பார்த்தீங்கன்னா நான் எப்பவும் சொல்லுவேன் 6 உங்க ஹெல்த்துக்கு சாப்பிடறதுக்கு வேணும், 6 பிசினஸ் ரொட்டேஷனுக்கு வேணும். அப்ப 12 முதல் நம்ம கிட்டே வேணும். அப்போ நம்ம ரிஸ்க் ஈக்குவல் ரிவார்டு இல்லைங்களா? 37,500 கூட வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்னா எப்படி நம்ம லட்சம் கோடி எதிர்பார்க்கறது இல்லைங்களா? அப்ப அதனால அந்த ஸ்டாருங்க விஷயத்துக்கு நீங்க கரெக்டா சொல்லி கொடுத்ததுன்னு அதுக்கப்புறம் வரதெல்லாமே நம்ம அதுல மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். எனிவே ஸோ அப்போ இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இருக்குங்க. என்ரோல் 2 ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டீம் ஓப்பன் ஆயிடுச்சு, ஜீனியாலஜி ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களோட லெஃப்ட் ரைட் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார் ஸ்டார் 250 கம்ப்ளீட் பண்ணுங்க. இது மட்டும் தான் நமக்கு அல்டிமேட் எய்ம். இது முடிச்சா உங்க டியூட்டி ஓவர். அதுக்கடுத்து வந்த ஸ்டாருக்கு ஸ்டார் 250 பண்றதுக்கான அந்த லெஃப்ட் ரைட் கம்ப்ளீட் பண்றதுக்கான அந்த விஷயத்த அந்த கண்ணியத்தோட கத்து கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா டூப்ளிகேட் ஆச்சுன்னா 2 நாளாகும், 4 8 ஆகும், 8 14 32 8 ஸ்டெப்ல 128 உங்களோட சீலிங் அமௌண்ட் தேடி வரும்.
அப்ப இந்த சிஸ்டத்தை இன்னைக்கு இருந்து கடைபிடிங்க. இந்த வாரம் அந்த விதத்துல ஸ்டார் 50 கம்ப்ளீட் பண்ற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப ஸ்டார்ஸ்க்கு நம்ம கொண்டாடுறதுலாம் ரொம்ப கம்மியாயாச்சு. ஸ்டார்ஸ் வச்சுதான் ஸ்டார் 50. ஆனா யாருக்கு இப்போ நமக்கு இது நேம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. ஸ்டார் 250 தான் இப்ப நமக்கு பெரிய ஒரு முக்கியமான ரேங்க் அப்ப நம்ம பார்க்கப்படுற விஷயம் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல. அதனால ஸ்டார் 2 ஸ்டார் இங்க ஒரு பேசிக் உள்ள வரும்போது நீங்க ரிஸ்க்ல வாங்க ஸ்டாருக்கு, அது ஒரு அச்சீவ்மெண்டா பார்க்க கூடாது. ஆனா 2 ஸ்டாரை கிரியேட் பண்றோம், அதுதான் உங்களோட முதல் அச்சீவ்மெண்ட். அதுக்கு தான் நம்ம கேக் கட்டிங் பண்ணுவோம், செலிப்ரேஷன் எல்லாமே இருக்கும். அதனால ஸ்டார் 50 நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார் 50 இல்லாதவங்க ஸ்டார் 50 அச்சீவ் பண்ணுங்க சொல்லி கேட்டு எவ்வளவு பொறுமையா பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி கூடிய செஷன் இதோட வைண்ட் அப் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இதே மாதிரி செஷன்ல உங்களை மீட் பண்ற வரைக்கும் தேங்க்யூ வெரி மச் ஆல் ஆஃப் யூ. ஸோ இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு என்ன தேவை, எப்போ எது தேவை, நமக்கு ஒரு குழந்தைக்கு எப்போ எது பசிக்குமோ எதை கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு கொடுக்குற மாதிரி நம்ம டீமுக்கு எப்போ எது தேவையோ அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை டிசைட் பண்ணி கொடுக்குற நம்மளோட கிரேட் லீடர் கேப்டன் சிவபிரகாஷ் சாருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு நன்றி. உங்க எல்லாரோட சொல்ல தெரிவிச்சுட்டு ப்ரோக்ராம் வைண்ட் அப் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். விஷ் யூ ஆல் ஹேவ் a great and fantastic நாளைக்கு க்ளோசிங் டே. சிறப்பான முதல் வார